ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். என்னடா எப்போவுமே வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கேட்கும், இப்போ நேராக வந்து உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இனிமேல் இந்த மாதிரியான வீடியோக்களும் வரப்போகுது. அண்ட் இந்த மாதிரியான வீடியோ போடுறதுக்கு நான் உட்காரணும்ல, அதுக்காக தான் இந்த போட்டி வந்திருக்கு. பொட்டி மேலே உட்கார போகுது இல்லைங்க, பொட்டிக்குள்ள ஒரு ஐட்டம் இருக்குது, அந்த ஐட்டத்தில் தான் உட்கார போகிறேன். யூஸ்வலாக நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே அதிக நேரம் பண்ணக்கூடிய ஒரு வேலை உட்கார்றது. நம்ம ஆஃபீஸில் போய் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை வீட்டில் வெட்டியாக உட்காந்துருந்தாலும் சரி, உட்கார்றது ரொம்பவே முக்கியமான வேலை. அந்த வேலையை நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக பண்ண வேணாமா? அப்படிப்பட்ட அந்த கம்ஃபர்ட்னஸை கொடுக்கறதுக்காக தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜியில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் சேர் இந்த பொட்டிக்குள்ளே இருக்குது. அந்த சேரை எடுத்து அது எந்த அளவுக்கு நமக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்குது, இதில் சொல்லக்கூடிய அந்த ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜி அப்படின்ற அந்த டெக்னாலஜி என்ன, இதனுடைய யூஸ் என்ன அப்படின்றதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நமக்கு ஸ்லீப் கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ஆஃபீஸ் சேர். இப்போ இந்த சேரை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சீட்டிங் ஏரியாவிலேருந்தே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த சீட்டிங் ஏரியாவை பற்றி பேசணும் அப்படின்னா இதுதான் இந்த சேரில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் அட்ராக்டிவ் ஃபீச்சர் அண்ட் அவங்க ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர். ஏன்னா இதில் அவங்க ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜி தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜினா என்ன, இதோட யூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் வீடியோ நான் ஷோ பண்ணுறேன். ஸோ அதை பாருங்கள். ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே உங்களுக்கு கிரிட் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு கிரிட் மாதிரியான ஒரு லேயர் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே தான் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோம் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த கிரிட் டெக்னாலஜி, இந்த கிரிட் என்ன பண்ணணும்னா நமக்கு இன்னும் பெட்டரான குஷன் நமக்கு இதில் கொடுக்கும். ஸோ சீட்டிங் உட்காரும் போது நமக்கு அந்த குஷன் ஃபீல் அப்படின்றது இந்த கிரிட் இருக்கிறதுனால நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சேரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜி அண்ட் இதோட குஷனை பற்றிலாம் என்ன தான் நான் வாயால் சொன்னாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக புரியாது. அதை உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். எக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த எக்கை வச்சு தான் நம்ம இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரிஜினல் எக்கு தான், நல்லா பார்த்துங்க. ஸோ இந்த எக்கை வச்சு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த எக்கை கவரில் போட்டு இந்த சேரில் அப்படியே நான் உட்கார போகிறேன். இந்த எக்கை அப்படியே சேரில் வச்சு சேரில் நான் உட்கார போகிறேன். அப்போ இந்த எக்கு உடஞ்சிது அப்படின்னா அதோட குஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. உடையலை அப்படின்னா அப்போவும் இதோட குஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ சேரில் வச்சு உட்கார போகிறேன். ஸோ சேர் ஒன்று மிடில் தான் வைக்கிறேன், நல்லாவே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அதை. ஸோ மிடில் வச்சு தான் டைரெக்டாக அந்த முட்டை மேலே தான் உட்கார போகிறேன். ஸோ சைட் வியூலையும் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துங்க. ஸோ டைரெக்டாக முட்டை மேலே தான் உட்காந்துருக்கேன். கால் கை எல்லா சப்போர்ட்டையுமே எடுத்துட்டேன். ஃபுல் பாடி சப்போர்ட்டும் இப்போ இந்த சேரில் தான் இருக்குது, எக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அப்படியே வேணா ஒரு சுற்றி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த எக்கு உடஞ்சிருந்தா எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில், எக்கு உடையலைன்னா இதோட குஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஆக்சுவலி எக்கு உடையலை, எக்கு அப்படியே ஃபுல்லாக முழுசாக இருக்குது. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். ஸோ இதை விட உங்களுக்கு கிளியராக இதோட குஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ குஷன் அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்து இந்த சீட்டிங் ஏரியாவுக்கு அடுத்தபடியாக ஒரு சேருக்கு ரொம்பவே முக்கியமானது பேக் ரெஸ்ட். ஸோ பேக் ரெஸ்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா ஆக்சுவலி இந்த பேக் செட் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் நல்ல ஒரு சாலிடான ஒரு மெட்டீரியல், நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெஷ் டைப்புக்கான ஒரு லேயர் தான் ஆக்சுவலி இந்த பேக் ரெஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் ஃபோம் மாதிரி இல்லாமல் யூஸ் பண்ணாமல் ஒரு மெஷ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பின்னாடி வென்டிலேஷன் நமக்கு பெட்டராக இருக்கணும். நம்ம சாஞ்சு ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு முதுகு வேர்க்காமல் இருக்கணும், வென்டிலேஷன் ஏர் சர்க்குலேஷன் பெட்டராக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் உட்காரதுக்கு உண்மையிலே அது நல்லாவே இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது. நமக்கு சாயும் போது அந்த ஃபீல் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஸோ அந்த வகையில் இது கண்டிப்பாக எனக்கு மெஷ் டைப் கொடுத்ததும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சேரில் அடுத்து ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா இந்த பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய இந்த லம்பா சப்போர்ட் அப்படின்றது. ஸோ யூஸ்வலாக நம்ம ஹைட்டாக உள்ளவங்க ஒரு சேரில் உட்காரும்போது அண்ட் குள்ளமாக உள்ளவங்க ஒரு சேரில் உட்காரும்போது ஒரு இஷ்யூ வரும். ஏன்னா ஹைட்டாக இருக்கிறவங்க உட்காரும்போது அந்த ஸ்பைனல் கார்டு கரெக்டாக பிளேஸ்மெண்ட் ஆகாது. அதே மாதிரி குள்ளமாக இருக்கிறவங்க உட்காரும் போதுமே சம்டைம்ஸ் அந்த ஸ்பைனல் கார்டு வந்து கரெக்டாக பிளேஸ் ஆகாது. பட் இங்கே அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேக் சைடு இருக்கக்கூடிய இந்த லம்பா சப்போர்ட் இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், மேலேயும் கீழேயும். ஸோ ஹைட்டாக இருக்கிறவங்க உட்காராங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம கொஞ்சம் மேலே தூக்கி ஹைட்டாக செட் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறவங்க உட்காராங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கீழே இறக்கி வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நேரம் அந்த முதுகு வலி இல்லாமல் உட்காந்து வேலை செய்கிறதுக்கு இந்த சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருக்குது. இதுவுமே இந்த சேனலில் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாகவே தோணுச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஆஃபீஸ் சேரில் இந்த சீட்டிங் ஏரியா அண்ட் பேக் ரெஸ்ட்டுக்கு அடுத்தபடியாக ரொம்பவே இம்பார்ட்டன்டானது ஹெட் ரெஸ்ட்.
ஆக்சுவலி இங்கே ஹெட் ரெஸ்ட்னு பார்க்கும்போது இந்த குஷன் மெட்டீரியல் குஷன் டைப்பில் தான் ஆக்சுவலி இங்கே இந்த ஹெட் ரெஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா அமுங்கி கொடுக்குது. நமக்கு உட்காந்து கழுத்தை நம்ம இதில் வைக்கும்போது நமக்கு அந்த ஒரு பெயின் இல்லாமல் நல்லா உட்காந்துக்க முடியும். அதே மாதிரி இதுவுமே நமக்கு அந்த ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. ஸோ கழுத்தில் ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சேரில் கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறவங்க உட்காராங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹெட் ரெஸ்ட்டை நம்ம பாட்டமில் இந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இதுவே கொஞ்சம் ஹைட்டாக உள்ள பர்சன் எந்த இந்த சேரில் உட்காராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹெட் ரெஸ்ட்டுடைய ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை அப்படியே மேலே தூக்கி விட்டுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இதுவுமே நல்ல விஷயமா இருக்குது. ஸோ ஹைட்டாக இருக்கிறவங்க உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹெட் ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குள்ளமாக இருக்கிறவங்க உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹெட் ரெஸ்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. அடுத்து இந்த சேருடைய இந்த ஆர்ம் ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி இந்த சேரில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 டைரக்ஷனுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ம் ரெஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்ம் ரெஸ்ட்டை நம்மளால் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கீழே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த ஆர்ம் ரெஸ்ட்டுடைய ஹைட் நமக்கு வேண்டிய மாதிரி ஸோ நமக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை இந்த ஆர்ம் ரெஸ்ட்டை முன்னாடி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி முன்னாடி எடுத்து நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஆர்ம் ரெஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவாக விஷயமா இருக்குது. ஸோ நம்மளால் 2 டைமென்ஷன் டைரக்ஷனில் இந்த ஆர்ம் ரெஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி இங்கே இந்த சேரில் இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா 2 லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 லிவரில் ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த லிவருடைய யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவரை நீங்கள் இப்படி டாப்பில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஹைட் ஏற்றிக்க முடியும். சேருடைய ஹைட் உங்களுக்கு வேண்டிய மாதிரி ஏற்றிக்க முடியும். அதேமாதிரி ஹைட் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னாலும் இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய லிவர் அப்படின்றது யூஸ் ஆகுது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த லிவருடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய இந்த பேக் ரெஸ்ட்டுடைய அலைன்மெண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி ஆங்கிள் தான் நீங்கள் படுத்துக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை அப்படியே லைட்டாக ரிலீஸ் பண்ணுறது லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேக் ரெஸ்ட்டை நல்லா 130 டிகிரி வரைக்கும் நீங்கள் அதை அலைன் பண்ணிக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களால் படுத்துக்கிட்டு இந்த சேரில் நீங்கள் ஒர்க் பண்ணவும் முடியும். ஸோ அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதற்கான ஒரு செப்பரேட் லிவர் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை லாக் பண்ணிக்க முடியும், அன்லாக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த சேருடைய மேக்ஸிமம் லோட் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 125 kg வரைக்கும் இந்த சேரில் லோட கெப்பாசிட்டியை தாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஹெவி லோடு தாங்கிறதுக்காக கீழே பார்த்தீங்கன்னா ஹெவி லோடு க்ரோம் பேஸ் அப்படின்றது ஒரு மெட்டல் ஃப்ரேம்க்கான பேஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி பாட்டமில் இருக்கக்கூடிய வீலுமே நமக்கு மூவிங் வீல்ஸ் இருக்குது. ஸோ மூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த மூவிங் வீலுமே நம்ம மூவ் பண்ணும்போது கீழே பாட்டமில் ஸ்க்ராச்சஸ் ஆகாத மாதிரி தரைக்கு இந்த டைல்ஸ்க்கெலாம் ஸ்க்ராச்சஸ் ஆகாத மாதிரி அண்ட் மூவ் பண்ணும்போது அந்த நரன்னு சவுண்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு குவாலிட்டியான வீலும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஓவரால் நிறைய விஷயங்கள் இந்த சேரில் எனக்கு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நம்ம உட்காரத்துக்கு சீட்டிங்குடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நல்லா பார்த்து பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஓவரால் சேர் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனான நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சேராக தான் இருக்குது. அண்ட் இந்த சேரை நாங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்லீப் கம்பெனியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த சேர் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இல்லை நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் 2 பிளாட்ஃபார்ம்லையுமே இந்த சேர் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். அதற்கான லிங்க் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சேருக்கான கூப்பான் கோட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூப்பான் கோடையும் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க.